அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம். இந்த பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டிற்கான நம்ம ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்ற டீம் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. சிவஸ்ரீ நாடக மன்றம் அப்படின்னாலே எப்பவுமே வந்து நம்ம ஆரிய பெரும்பாக்கம் வில்லன் பார்த்திபன் அண்ணா தான் எல்லாருக்குமே கவனம் இருக்கும். ஒவ்வொரு கலைஞனை பத்தியும் நல்லா சூப்பரா கவனிச்சு பாக்குறீங்க. யார் எப்படி, யார் காமெடி பண்றாங்க, யார் வந்து நல்ல கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே நல்ல கூர்ந்து கவனிக்கிறீங்க நாடக கலை ரசிகர்கள். இது போன்ற நாடக கலை ரசிகர்கள் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துல புதிய வரவா நம்ம அபி வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிகாமணி பிரதர், லாஸ்ட் டைமே அவர் வந்து பாட்டு எல்லாம் பாடி இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்கி பிரதர் இருக்காங்க. தம்பி உங்க பேர் சொல்லுங்கம்மா. மோகன்தாஸ், இவங்களும் பாத்தீங்கன்னா பெண் வேஷம் ஆடக்கூடிய கலைஞர்கள். அடுத்து அப்பா வீரமணி, இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா காலத்துல இருந்து நாடக கலைஞனா நாடக மன்ற உரிமையாளரா இருந்திருக்காரு. ஆரிய பெரும்பாக்கம் உதயா நாடக மன்ற உரிமையாளரா இருந்திருக்காரு. பேர் என்ன சொன்னீங்க? வீரமணி ஐயா இப்ப வந்து நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துல மகாராணி வேஷம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்ம ஸ்ரீதர், நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துடைய வாகன ஓட்டுநர் ஸ்ரீதர் பிரதர். நம்ம டீம்ல வந்து எல்லாரையுமே கூட்டு வரதான் இவங்களோட பிளான் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருந்ததுனால எல்லாராலையும் வர முடியல. சரி, எல்லாரையும் நம்மளும் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம், அக்காவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக உங்களோட எல்லாரோடைய ஆதரவால 5 ஆண்டுகளா வெற்றி பயணம் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இந்த ஆண்டோட சேர்த்து 5வது ஆண்டு. இதே போல நீங்க வர நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு 2026ஆம் ஆண்டு எல்லா கிராமங்களிலும் நடக்கக்கூடிய திருவிழாக்கு நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு வருஷமும் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே வர்றாரு பார்த்திபன் அண்ணா. இந்த ஆண்டு உங்க எல்லாருக்காகவும் இன்னும் பெண் வேஷம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு டீம் கிட்டயும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, டீம் எல்லாம் பார்த்து நடிகர்கள் எல்லாம் பார்த்து இந்த டீம் வேணும் அப்படின்னு ஆசையா கொடுத்துடுறாங்க. எல்லா மன்றங்கள் கிட்டயும் கேட்கறது என்னன்னா, கொஞ்சம் வேலையோட கிளம்பிடலாம், ஏன்னா நம்ம வர வழியில டிராபிக் இருக்கலாம், அதனால கொஞ்சம் நம்ம வேலையோட ஊர் உள்ள போயிட்டோம்னா ஊர் மக்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடும். பரவாயில்ல, 8:30 மணிக்குள்ள நாடக மன்றம் ஊர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ஆயிடும். முதல் வருஷம் தான் அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்த கலைஞர்கள்லாம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால கொஞ்சம் வேலையோட ஊர் உள்ள போயிட்டாரு. அண்ணா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற வேலை இல்லாம கரெக்டா சூப்பரா போயிட்டாங்க. அதே போல வரக்கூடிய ஆண்டும் பாத்தீங்கன்னா நல்ல வேலையோட வந்து சிறப்பான கதைகளா நல்ல உங்களுடைய எல்லாருடைய மனசையும் இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றம் நடத்தி கொடுப்பாங்க. இப்ப நம்மளுடைய அபி உங்ககிட்ட பேச போறாங்க. அவங்க என்ன மன்றத்துல இருக்காங்க, உங்க எல்லார்கிட்டயுமே அவங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் பண்ணணும், அதாவது போன வருஷம் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலை ரசிகர்களை நான் சீக்கிரமா சந்திக்கணும்க்கா, அதனால நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ உங்களுடைய அபி உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி பேசுறேன். 2026 வருகின்ற வருடம் கலை சொந்தங்கள் அனைவருக்குமே இனிதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அக்காவை இன்னைக்கு பார்க்கணும்னு வந்திருக்கிற காரணம், எங்களுடைய நாடக மன்றத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும், வருகின்ற காலங்களில் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும், கலை ரசிகர்கள் அதற்காக வந்திருக்கிறோம். நான் இந்த வருடம் சிவஸ்ரீ நாடக மன்றத்துல அறிமுகமாகி இருக்கின்றேன். அதனால போன வருடம் எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அத்தன்மை போல் இந்த வருடமும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடம் நான் சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு வர காரணம் என்னுடைய மாமாவாக திகழக்கூடியவர் பார்த்திபன் ஐயா அவர்கள், அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த வருடமும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சென்ற வருடம் அக்கா என்னை நம்பி போட்ட நாடகங்கள் அத்தனைக்குமே என்னால் முழுமையா செல்ல முடியவில்லை. காரணம் என்ன, அப்பா இறந்துட்டாரு. வரை நல்ல முறையில செய்து கொடுத்திருக்கின்றேன். அப்பா கொஞ்சம் நல்லா சத்தமா நிமிந்து உட்காரு. போன வருஷம் எனக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீங்க. கலை சொந்தங்கள் அனைவருக்குமே நன்றி.
இந்த வருடம் அக்கா இடத்துல வந்து கேட்டிருக்கிறீங்க அபி எந்த நாடக மன்றத்தில் இருக்கிறாங்கன்னா, நான் சிவஸ்ரீ நாடக மன்றத்தில் இருக்கிறேன். போன முறை எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. ஒரு சில விஷயத்தினால அப்பா இறந்த காரணத்தினால நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். அப்பாவுக்காக அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதனால வந்து ஒரு 10 ஊருக்கு என்னால் போக முடியல. ஆனால் அந்த 10 ஊருக்காருமே சுச்சுவேஷன் சொன்ன பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே எதுவும் சொல்லலை. அதே போன்று என்னை போல சக நாடக கலைஞர்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஏற்றுப்பாங்க. அக்காவிடத்துல சொல்லிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, எக்காரணத்தை கொண்டு லீவ் எடுக்காதீங்க. என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு நாடக மன்றத்திலும் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து முக்கியமான நபரா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. முக்கியமான நபர்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ரசிகர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால லீவ் எடுக்கும்போது லீவ் எடுங்க. அது கூட முன்கூட்டியே தெரிவிச்சிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் சண்டையின் காரணமாகவோ வேண்டா வெறுப்பின் காரணமாகவோ லீவ் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் லீவ் எடுங்க. லீவ் எடுக்காதீங்க. லீவ் எடுத்ததன் காரணமா நம்ம ஒரு ஆள் மட்டும் பாதிக்கப்பட போவது கிடையாது. நாடக மன்றத்தின் உரிமையாளர், நம்மளை நம்பி நாடகம் போடுற அக்காவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அக்காவை எனக்காக யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க, யாரும் லீவ் போடாதீங்க. 2026 யாரும் லீவ் போடாம அந்தந்த நாடக மன்றத்திற்கு கலை சொந்தங்கள் அனைவருமே ஒழுங்கா போயிட்டு வாங்க. எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலையா? ஒண்ணும் இல்ல, மாமா சிவஸ்ரீ நாடக மன்றம் என்னுடைய மாமா கம்பெனிக்கு வந்திருக்கிற இந்த வருடம் அக்காவுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல அக்காவிடத்தில் சென்றால் மட்டும்தான் எங்களுடைய சிவஸ்ரீ நாடக மன்றத்தை நீங்க அணுகலாம். எங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல நிறைய வாய்ப்புகள் எங்களை தேடி வருது. அதெல்லாம் நாங்க வாங்குறது கிடையாது. என்னுடைய மாமாவும் உரிமையாளரும் வாங்குறது கிடையாது. ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முழுமையான சப்போர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கா மட்டும்தான். நாங்க அக்காவை நம்பியே இருக்கிறோம். உங்களை நம்பி அக்கா இருக்கிறாங்க. அதனால வாய்ப்புகள் நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான். சிவஸ்ரீ நாடகம் ஒன்றும் உங்களுடைய ஊர்ல ஆடணும் அப்படின்னு நீங்க மனசு வச்சீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்புல கொடுங்க. வாய்ப்புகள் யாரை தேடி வரணும்னா அக்கா. அக்கா இருந்தா மட்டும்தான் நாங்க இல்லைன்னா அக்கா இல்லைன்னா நாங்க கிடையாது. அதனால எங்களுடைய சிவஸ்ரீ நாடக மன்றம் 2026 அடியெடுத்து வைக்கின்றது. முழு ஆதரவு அக்கா மூலியமா தான் எங்களுக்கு கிடைக்கணும். எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, அக்காவிடத்தில் வந்து சிவஸ்ரீ நாடக மன்றத்துல கடந்த வருடங்கள்ல எந்தெந்த கம்பெனி இருந்தனோ அந்த கம்பெனியோட உரிமையாளர் பேரை காப்பாத்திட்டு இருக்கேன். இந்த வருடம் சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பா என்னுடைய மாமா பேரையும் சரி அக்காவோட பேரும் சரி எக்காரணத்தை கொண்டு கெடுக்க மாட்டேன். சென்ற ஆண்டுகள்ல இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸை விட இந்த முறை அதிகமா இருக்கும். ஊர் மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு டிஃப்ரெண்டா, ஏன்னா அதுல இருந்தது ஸ்டைல் வேற, இதுல வந்திருக்கிற புது இடம் வேற இல்லைங்களா? அதனால புதுசா என்னால முடிஞ்ச வரை எப்படி பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். வில்லி வேஷம் ஆடுறாங்கன்னா வில்லி வேஷம் தகுந்த மாதிரி தான் இருக்கும். என்ன வந்து நம்ம அபிகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பொதுவா வில்லினா பார்க்க டெரரா இருப்பாங்கல்ல, ஆனா நம்ம ஆளு டெரருக்கு டெரராவும் பண்ணோம், அதே மாதிரி டெரருக்கு டெரராவும் பண்ணுவாங்க. காமெடி நிறைய இருக்கும் அபிகிட்ட. அந்த நகைச்சுவை உணர்வு வில்ல வேஷக்காரங்க கிட்ட அவ்வளவா இருக்காது. பாத்தீங்கன்னா மேடையில இருக்கிற பெட்டி மிருதங்கக்காரர்கிட்ட இருக்குமே தவிர பப்பு வேஷக்காரங்க கிட்ட இருக்கும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லி வேஷக்காரங்க கிட்ட டெரர் மட்டும்தான் இருக்கும். ஆனா அபி வந்து எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாங்க. அப்புறம் அந்த வில்லித்தனத்துல வந்து எல்லாரையும் திட்டவும் வைப்பாங்க. கீழே இருக்கிற பாட்டில இருந்து எல்லாருமே திட்ட வைப்பாங்க. அது எப்படி அபி உனக்கு எப்படி அந்த வில்லித்தனத்துல நம்ம நகைச்சுவை சேர்த்து பண்ணணும் அப்படின்னு உனக்கு எப்படி எண்ணம் வந்தது? எல்லா நாடக மன்றத்திலயும் வில்லிய ஒரு ஒரு ஸ்டைல்ல இருப்பாங்க. எனக்கு என்னன்னா நம்ம மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்றது அதே போன்று போன வருடம்லாம் நான் நிறைய ஊர்ல எனக்கு கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சாரீஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நைட்டு திட்டினவங்க காலையில வந்து கை கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்திருக்கிறேன். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஊர் மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ வந்து வில்லி வேஷத்துல நகைச்சுவை பண்ற, உங்க மாமா வந்து வில்லத்தனத்துல நல்லத்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவாரு. உங்க ரெண்டு பேருக்குமே இங்க வந்து நல்ல ஒரு மேட்ச் ஆகுது. உங்க ரெண்டு பேரோடைய வந்து ஒரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னுமே நல்ல சூப்பரா பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக காட்சி வர மாதிரி பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துல வந்து காமெடி ஹைலைட் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய அமரேசன் பிரதர். இன்னைக்கு அவரால் வர முடியல, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டாரு. அமரேசன் பிரதர் காமெடினா பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்ப நம்ம அபி கூட சேர்ந்து அந்த காமெடி இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா மென்மேலும் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும், பாருங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்.
நாடகம் இருக்கும் பொழுது வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றோம். கலை ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த அபினோட வேண்டுகோள். சமீப காலமா நாடகம் எந்தெந்த ஊர்ல நடக்குதுன்னா எல்லா ஊர்லயுமே நாடகம் நடக்குது. இந்த நாடகம் நடக்கும் பொழுது ஒரு சில பேர், மொத்த பேரும் சொல்றதுக்கு விரும்பல, ஒரு சில பேர் ஊருக்கு ஒரு நபர், ஊருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பா. அந்த அந்த நபரால நாடகம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க எங்களை நாங்க ஆடணும், நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் எங்களை வைக்கிறீங்க. எங்களுக்கு வாய்ப்புன்னு கொடுங்க, நாங்க நடிக்கிறோம், எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. நிறைய ஊர்ல இந்த சைலண்ட் சொல்லியே முக்காவாசி நாடகம் போயிடுது எங்களுக்கு. அதனால சைலண்ட்ன்ற வார்த்தை இதுக்கப்புறம் உபயோகப்படுத்தாத அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அமைதிப்படுத்துங்க. இந்த தவறு செய்யறாங்க, நாடக கலைஞர்கள் மேல கை வைக்கிறது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது, மதுபோதையில சில தகாத வேலைகள்லாம் ஈடுபடுறது, அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவு இளைஞர்களாகிய நீங்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா தான் நாங்க என்ன பண்றோன்றது உங்களுக்கு புரியும். நீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க காலையில உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. முடிந்த அளவு அமைதியா இருங்க, அமைதியா நாடக மன்றத்தை பாருங்க. நாடக மன்றத்தை முழுமையா நீங்க 500 பேர் 1000 பேர் உட்காந்துட்டு இருப்பீங்க சபையில. அந்த 500 பேர் பேசுறத நாங்க ஒரு ஆள் பேசுறது கேட்கணும் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவு அமைதியா இருந்து நாடக கலைஞருக்கு ஒத்துழைப்பாங்க. அனைத்து கலை சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்களுடைய விக்கி பேசுறேன். நானு அபி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நண்பர்கள். எனக்கு முதல்ல நாடகத்துல பவுடர் போட்டதும் அவங்க தான். அவங்க கூடயே இணைஞ்சு இப்போ அவங்க வில்லி, நான் கதாநாயகி அப்படின்ற அளவுக்கு ஆடுறேன்னு காரணம் தான், அதுக்கும் அப்படிதான் காரணம். சிவஸ்ரீ நாடகம் மன்ற ஓனர் பத்தி உங்களுக்கு தெரியும், பார்த்திபன் அப்பா பத்தி. இந்த வருஷம் நான் அவர் கூட இணைஞ்சு நடிக்க போறேன். பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன். என்னதான் நாங்கள் கஷ்டப்பட்டு நடித்தாலும் நாடக ரசிகர்கள் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் மேன்மேலும் வளர முடியும். அதனால எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அனைத்து நாடக கலை சொந்தங்களும். சிவஸ்ரீ நாடக மன்றத்தை நீங்கள் புக் பண்ணணும்னா எங்கள் அக்கா இருக்கிறாங்க, அம்மா அக்கா, அவங்க கிட்ட அணுகுவோம். நாங்கள் சிறந்த முறையில் நாடகம் அனைத்துமே நடத்தி தருவோம். இதில் ஒரு ரிக்வஸ்ட் என்ன விஷயம்னா, நாங்கள் நாடகம் ஆடத்துக்கு ஒரு ஊருக்கு வரேன்னா, இப்போ நார்மல் டைமில் பரவாயில்ல, மழை டைமில் திடீர்னு ஆடினே இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா எல்லாரும் போயிடுறீங்க. அந்த டைமில் எங்களுக்கு சரியான இடம், எங்களுடைய பேகை வைக்கிறதுக்கும் சரி, நாங்கள் மழையில் உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்துடுறீங்க. ஆனால் நம்மளை நம்பி தான் வந்திருக்கிறாங்க நாடக கலைஞர்கள், அவங்க நம்மளுடைய சொந்தக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் நினைக்கணும். ஆனால் நீங்கள் விட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் மழையிலே நனைஞ்சி எப்போ நாடகம் கொடுத்தவங்க யாரு, அவங்க எப்போ வருவாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நாங்கள் மழையில கொசுல எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோம். இதுக்கப்புறம் வரும் காலத்துல மழை டைம்ல நீங்க யாரும் நாடக கலைஞரை கஷ்டப்படுத்தாம ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுங்க, அதுதான் வேண்டி கேட்டுக்கிறேன். கை குருமா. சூப்பர்மா, சூப்பர். வில்லன் பார்த்திபன் இருக்கிற கம்பெனி வந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த என் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். முதல்ல ஏன்னாக்கா வாய்ப்பு கொடுத்தீங்க, வாய்ப்பு கொடுத்த மாதிரி நான் சிறப்பாக பண்ணி கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஃபெயிலியர் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்தோம். அதே போல் இந்த வாட்டி டீம் சிறப்பாக அமைச்சிருக்கிறோம். அபி வந்திருக்கிற, அப்படி விக்கி இருக்கிறாங்க. பப்பு வேஷத்தில் அமரேஷ் 2 பேரும் டீமாக பண்ணுவோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் நல்லபடியாக பண்ணுவாங்க. தம்பி சிகாமணி கதாநாயகன். வாட்டி நல்ல டீம் அமைச்சிருக்கேன், ஆதரவு கொடுங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த தாம்பலம் யார் ஃபோன் பண்ணாலும் தாம்பலம் மட்டும் வாங்குறது இல்லை. காரணம் என்னன்னாக்கா, நான் ஒரு தாம்பலம் மட்டும் வாங்குறது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்குன்னு தான் அவங்க இருக்கிறாங்க, அதை தான் அவங்க பண்றாங்க. இப்போ நம்ம மட்டும் அதை பண்ணணுமா, அது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். என்னை வளர்த்தது அவங்க தான். நான் ஒரு நடிகனா உருவாகி வெளியே தெரிஞ்சதும் இங்க அக்காவால தான். அதே மாதிரி கம்பெனி வச்சு ரீச் ஆனதும் அக்காவால தான். ஆனா அதை ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல பாரு எப்படி ஆயிடுச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வாங்கறது இல்லை தாம்பலம். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஃபோன் பண்ணி மறுபடியும் நீங்கள் அங்கே பண்ணுங்க அப்படின்னா என் கான்ஃபரன்ஸ் காலு, இது அந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. அப்புறமா என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போடுங்க அப்படின்னா நான் என்னன்னு பண்ணுறது, அது எனக்கு தெரியல. அதனால் இது பண்ணாதீங்க, இங்கே பண்ணுங்க. எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனிக்கு இங்கே புக் பண்ணுங்க. என் கம்பெனி வேணும்னு சொன்னாலும் அது புக் பண்ணி தருவாங்க. யார் கம்பெனி கேட்குறீங்களோ அவங்க கம்பெனி புக் பண்ணி தருவாங்க. அதில் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நல்ல ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி. அக்காவை அணுகுங்க,
நல்லபடியா நாடகம் நடைபெறும். எந்த ஊருக்கு யாருக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கள அணுகுங்க, நல்லபடியா பண்ணி தருவாங்க. இந்த வாட்டி ஆதரவு கொடுங்க. இதுவரை ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி, இனி கொடுப்பமைக்கும் நன்றி.